ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு ஆங்கில மாத பலாபலங்களை எல்லாம் சோழி பிரசனத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும்போது இறையருளும் குருவருளும் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையும். அந்த வகையில பார்க்கும்போது 12 ராசிக்கும் தனித்தனியாகத்தான் நான் பலாபலங்களை சொன்னாலும் கூட இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசி இந்த நவம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை குருநாதர், துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி, துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் 1, 2, 3, துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி, இந்த மாதம் ஒரு மாதத்தினுடைய ஜோதிடம் கணிப்பது என்பது ஒவ்வொரு கிரகத்தினுடைய இருப்பையும் நிலையை வைத்தே நாம் சொல்ல முடியும். அந்த வகையில பார்க்கும்போது ஆகோ ஓகோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்ற ஆசை காட்டுவதை விட இருப்பதை உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு நினைவை சொல்வோமானால் அதுதான். இப்போ ஒரு நெருப்பு இருக்கு, அதை தொடுகின்றோம், தொட்டால் சுடும் என்று சொல்வதுதான் ஜோதிடம். தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பதை பற்றி கவலை இல்லை. நாம் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், நிதானமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். அதை சொல்லக்கூடியது எப்படின்னா நம்ம கிரகங்கள். அந்த வகையில துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னா ஒரு நல்ல மாற்றங்க. இதுவரை ஏமாற்றம், வாழ்க்கையில எத்தனை துரோகங்களை சந்தித்து விட்டோம், எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்து விட்டோம். அந்த ஏமாற்றம் திருமணமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, தொடர்ந்து சந்தித்து வந்தீர்கள். மதில்மேல் பூனையாக இடமா படமா நேரா என்று ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. வெளிநாட்டுக்கு பணம் கட்டிட்டோம், இன்னும் அந்த வாய்ப்பு அமையல். திருமணம் பொறுத்த வரைக்கும் காலம் தள்ளி கொண்டே போகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராமுகம், கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்யோன்யம் இல்லை. ஏதோ ஒரு முகத்தை திருப்பி வைத்துக் கொள்கின்றார்கள். என்னதான் போராடினாலும் வெற்றியை நாம் அடைய முடியவில்லை. வாங்கிய கடன் நம்மை துரத்துகின்றது. என்ன செய்வது? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த நவம்பர் மாதம் கவலைப்பட வேண்டாம் என்று நான் ஒரே வார்த்தையை சொல்வேன். காரணம் என்னன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் இவன் பார்வைப்பட்டால் போதும். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ கிரகங்கள் சொல்வார்கள் குருவினுடைய பார்வை பட வேண்டும், சனிபவனுடைய பாதிப்பு இல்லாம இருக்க வேண்டும், களத்திரகாரர்கள் கெட்டிவிடக்கூடாது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனா இவன் ஒருத்தங்க. அதனாலதான் இவனை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் சுற்றி வருகின்றன. அப்படிப்பட்ட ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன், அந்த சூரியனை போல வந்து விட்டார். அதாவது கடுமையான மன உளைச்சல்கள், மன வேதனையோட போராடிய உங்களுக்கு அதுக்கான தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் கன்னியிலிருந்து துலாமுக்கு மாறுகின்றார். அந்த கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு வருகின்ற சூரியன் வந்து விட்டார். இதுவரை பட்ட துன்பமும் துயரங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் படியாக குறையும். ஒரு நல்ல சந்தர்ப்பங்க, ஒரு அருமையான சந்தர்ப்பம். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். மனித வாழ்வுல பலம், பலம்னா பணபலமா இல்ல வேற ஏதாவது பலமான இல்லைங்க. அந்த பலம்லாம் நம்ம வாழ்க்கைக்கு உதவாது. தெய்வ பலம், அந்த தெய்வ பலத்தோடு கூடிய ஒரு மனோபலம், அந்த மனோபலத்தோடு கூடிய தேக பலம். இந்த ஒரு மனிதனுக்கு இந்த 3 பலத்துல ஒரு பலம் குறைந்தாலுமே அவன் தடுமாறி போகின்றான். இந்த 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். அதனாலதான் இவனை பிதுர்காரகன் ஆத்மர்காரகன் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த 3 பலமும் இல்லாத ஒரு நிலை தாங்க இப்ப உங்களுக்கு. ஆனா இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கன்னியிலிருந்து துலாம் வருகின்ற அந்த 18/10/2025 16/11/2025 அருமையான சந்தர்ப்பம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் வெற்றியை நோக்கி எளிதில் நகர்கிற ஒரு தொட்டது துலக போகின்றது. எடுத்த காரியம் வெற்றி அடைய போகின்றீர்கள். தடைபட்டு போன திருமணமா இருந்தாலும் ஒரு சுப மங்கள நிகழ்வா இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி தரப்போகின்றது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். செய்ய வேண்டிய இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நிகழ்வு. இந்த தேசத்துல மலைகள் மட்டுமல்ல, ஆலயம் மட்டுமல்ல, நதிகளும் தெய்வமாக வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கங்கைக்கு இணையான ஒரு நதி எதிர்பார்த்த காவிரி. அந்த காவிரியை பொறுத்தவரை ஐப்பசி மாதம் முழுவதுமே நீங்கள் முழுகி வழிபாடு செய்யலாம். சூரியனின் அருளை பெற்றுவிட்டாலே போதும் துலாம் ராசிக்காரர். ஏன்னா உங்களுக்கு நோக்கி சூரியன் வருகின்றார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். காவிரி படித்துறையில வருகின்ற அந்த புடவன் முடக்கு என்று சொல்வார்கள். அந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ண 17ஆம் தேதியை தவற விட்டு விடாதீங்க சகோதர சகோதரிகளே. அந்த 17ஆம் தேதி ஏதாவது ஒரு கட்டத்துல
காவிரி கட்டத்துல காவிரியில் 3 முறை மூழ்கி மனமுருக சூரியனை வழிபாடு செய்வீர்கள். ஆனால் என்னுடைய அனுபவத்துல துலாம் ராசி இப்ப ரோக சனிங்க. அடுத்தது அவர் பஞ்சம சனியாக வரப்போகிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பஞ்சம சனி என்பது ஏற்றம், அதாவது முன்னேற்றமும் பின்னேற்றமும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை தரக்கூடியது. வெற்றி வர மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க செய்ய வேண்டியது 2 தான். இதை நான் பரிகாரம் என்று சொல்வது என்னுடைய அனுபவத்துல இந்த பஞ்சம சனி காலத்துல இதை செய்து இதை நோக்கி நகர்ந்து வெற்றியை செய்தவரை சந்திருக்கிறேன். ஒன்று காவிரியில 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மூழ்கி கதிரவனை வழிபடுங்கள். அது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அந்த சனி பகவானுக்கு உங்க கையினாலேயே அர்ச்சனை அந்த எண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்வீர்கள். ஆனால் இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப வக்ர கதியில் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்றார். அதாவது ரோக சனியில இருந்து பஞ்சம சனியாக மாறுகின்ற அந்த 5ஆம் இடத்தினுடைய பாதிப்பில் இருந்து கெடுபலனில் இருந்து உங்களை காக்கின்ற கவசம் இந்த எளிய பரிகாரம் தான். செய்து பாருங்கள், கவலையே பட வேண்டாம். என்னுடைய அனுபவத்தை இவன் மாதிரி கொடுக்கிறவன் எவனும் இல்லை, இவன் மாதிரி தடுக்கிறவன் எவனும் இல்லை. துன்பங்களை தடுத்து செல்வத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை நோக்கி இந்த பஞ்சம சனி காலத்துல துலாம் ராசிக்கு அவர் அமைத்து தருவார் நவம்பர் மாதம்.